गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं वापस सरकार के एक और नए पार्ट के साथ, और जैसे जैसे मूवी आगे बढ़ती जा रही है ना, और ज़्यादा मज़ा आ रहा है और क्यूरियोसिटी बढ़ रही है कि लाइक क्या होगा अभी। और उन्होंने मतलब कि देखा जाए कि पूरा उन्होंने बोल दिया कि भाई 3 लाख लोग उनसे इन्फ्लुएंस हो गए, उन लोगों को भी ऐसा हो गया कि भाई हम लोगों ने भी अपने हिस्से का वोट डालना है। 3 लाख लोगों ने अपील किया दोबारा से। वही तो देखते हैं कि अब क्या होता है इस पार्ट में। सो फिर जल्दी इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் மீண்டும் வாக்குப்பதிவு செய்ய அனுமதி கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணிக்கு விசாரணைக்கு வரும் நிலையில், அதற்கு முன்னதாக காலை 8 மணிக்கே திரு மாசிலாமணி தலைமையிலான அமைச்சரவை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 8 बजे शपथ लेंगे। हेलो सुंदर, நான் பார் கவுன்சில் ரீச் ஆக போறேன். 10 o'clock சேம்பருக்கு வந்துருவேன். 10 o'clock இல்ல சார், நம்ம கேஸ் 8 o'clock ப்ரீபோன் பண்ணியாச்சு. 8 o'clock எப்படி சார், இப்போ சமீபத்துல கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன்ல பதவி பிரமாணம் பண்ண போறதுக்கு முதல் நாள் விடியற்கால 2 மணிக்கு வேர்டிக்ட் வந்து பதவி பிரமாணத்தை தடுத்து நிறுத்தினாங்கல்ல, அந்த கேஸை கோட் பண்ணி அட்வான்ஸ் ஹியரிங் போட்டு ப்ரீபோன் பண்ணிட்டேன். That's fantastic. ओ I'll be there भाई in 10 उससे minutes. बात करके की है, मिस्टर सुंदर बन के उसने उसका लोग बन के बात की है। देखा, मेरे को पता था वो बहुत चालाक है मिस्टर सुंदर, ऐसे तो नहीं करते। அவங்களுக்கு 10 மணிக்கு தான் கேஸ் சொல்றாங்க. எப்படி முன்னாடி ஆரம்பிச்சாங்க? அட்வான்ஸ் ஹியரிங் மசமசம் நிக்காத. போய் என்னன்னு பாருங்க. போ. உங்களால தொகுதிக்கு 1000 பேர் 2000 பேர் மறுபடியும் ஓட்டு हमारा கேட்கணும். भी तो 10 का था, 8 बजे மறுபடியும் ஓட்டு கேட்கல மை லார்ட், அவங்க இன்னும் ஓட்டே போடல. இவருக்கு வேற நம்ம லாங்குவேஜ் தெரியாது. சட்டத்துக்கு விரோதமாக நடந்த இந்த எலெக்ஷனையே ரத்து செஞ்சு திரும்பவும் தேர்தல் நடத்தணும். ரீ எலெக்ஷனா விளையாட்டு இல்ல. எவ்வளவு வேலை, அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1000 ரூபாய் திருடின ஒரு திருடனை பிடிக்க போலீஸ் 10,000 ரூபாய் செலவு செய்யறாங்க. बिल्कुल 9,000 ரூபாய் மிச்சம் அவனை தப்பிக்க விட்டுட்டா அந்த திருடன் வாழ்க்கை ஃபுல்லா திருடுவான் மை லார்ட். இது செலவு பார்க்கிற நேரம் இல்ல, மக்களை காப்பாத்துற நேரம். எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றீங்க? இவர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு திரும்பவும் இவருக்கு ஓட்டு கொடுத்தோம். இப்ப எங்க ஓட்டையும் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு மக்கள் வந்திருக்காங்க. இவருக்கு மட்டும் ஓட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு இப்ப இல்லைன்னு சொல்லவே முடியாது. தொகுதிக்கு கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நிறைய தொகுதியில 800 ஓட்டு 1500 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. वही सही बात है। இப்ப அது எல்லாமே மாற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல மயிலாட், இவங்க பேர்ல போடப்பட்ட கள்ள ஓட்டம் ஏற்கனவே கவுண்டிங்ல சேர்க்கப்பட்டிருக்கு. அதை எப்படி வெளியில எடுக்க முடியும், எப்படி லெஸ் பண்ண முடியும்? போன 2016 தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே 2,60,000 தான் மை லார்ட். ஆனா இந்த தடவை கேஸ் போட்டிருக்கிறவங்க 3,45,000 பேர். அவங்க பதவி பிரமாணம் செய்ய தடை கேட்டிருக்கீங்க, ஆனா அங்க கவர்னர் மாளிகையில செரிமனி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் மை லார்ட் நாங்க அவசரப்படுறோம். आप सबको मिलकर मुझे बहुत खुशी हो रही है। 3,45,000 जैसे कि आप जानते हैं हमारे चीफ मिनिस्टर कितने लायक है। ஆனா இதுக்கெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு பவர் இருக்கா? 1975ல அன்னைக்கு பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில் நின்று ஜெயிச்சாங்க. அந்த தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்குன்னு அலகாபாத் ஹைகோர்ட் அவங்களோட எம்பி பதவியை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. ஜனநாயகம் இன்னும் சாகலன்ற நம்பிக்கை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல்லையும் அப்பப்ப கிடைக்கிற நியாயமான தீர்ப்புனாலையும் தான் கொஞ்சமாவது மிச்சம் இருக்கு. இவங்க மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்கனால இந்திய ஜனநாயகத்துக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாது மை லார்ட். And now चीफ मिनिस्टर ओथ सेरेमनी। जैसे कि आप जानते हो इसी को नेता बना रहे वही हैं यार। सीरियसली। நீ கவர்னர் பிஏ தானே? ஆமா சார். போன் எங்க இருக்கு? கோர்ட்ல இருந்து சார். அந்த ஆள் டெல்லி लायक नहीं नालायक हाँ। है। போன் ஆஃப் பண்ணி வை. कितनी फटी पड़ी है। எம் மாசிலாமணி என்னும் நான் இன்று முதல் ओ यार இந்த மாநிலத்தின் फोन आएगा, फोन बंद करो। एक्सक्यूज मी कोई तो रुकवाओ। वही फोन आ गया इनको। अरे यस சார், சிஎம் மீட்டிங். जस्ट अ मिनट। ओ यार सीधा दिल्ली से फोन आ गया।
சார் தலைவர் வெயிட்டிங் ராவு காலம் வரப்போகுது. Will you please go and wait? तो पता डर लग गया चल सो Okay. ओ भाई देखना, अरे यार Mr. Basilamani, High Court and Election Commission just made an announcement that assembly elections held on 22nd February 2018 has been cancelled. ओ भाई The next election will be conducted within next 15 days. And in अरे this भाई situation, कैंसिल ही हो गया सिर्फ I'm एक so वोट। sorry. I have to cancel this ceremony midway. Thank you. ओ भाई நம்முடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஆலோசிக்கப்படும். நீங்களெல்லாம் ரொம்ப அமைதியா கலந்து போங்க. ரொம்ப நன்றி. பாப்பா और ஒரு मार நிமிஷம். की की जाए பாப்பா அவன் என்னப்பா பண்ணீங்க? 15 நாள்ல எலெக்ஷன். மொத்த நாடு இதை பாத்துக்கிட்டு இருக்குப்பா. भाई இப்ப நம்ம ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தனா அப்புறம் கோர்ட் சொன்னது உண்மைன்ற மாதிரி ஆயிடும். इसकी बेटी का பயங்கரமா दिमाग बहुत கலவரம் तेज चलता है கேஸ் போட்டவன் எதிர்கட்சிக்காரன் எல்லாரும் பயப்படணும். இன்னொரு விஷயம், அந்த சுந்தரை இன்னைக்கு விட்டுட்டா அவன் அமெரிக்கா போயிடுவான். 15 நாள் கழிச்சு மறுபடியும் ஓட்டு போட வருவான். அப்ப நம்ம ஏதாவது செஞ்சா நமக்கு வரப்போற ஓட்டு அது चारों பாதிக்கும். तरफ दंगे शुरू करवा दे। அமெரிக்காவில நேரத்து கூட வெட்ட முடியாது. இன்னைக்கு பண்ணணும், இப்பவே. பொதுமக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கலவரம் பண்ற மாதிரி எல்லாருக்கும் வெளியில தெரியணும். அவனை விட்டுறாதீங்கப்பா. அவனை போடுறதுல 10 வருஷம் நம்ம ஆட்சி அமைதியா நடக்கணும். ये शायद इसके assistant है। எதிரில் இருக்கிறவன் கூட இருக்கிறவன் எல்லாருக்கும் நம்ம மேல பயம் வரணும். நம்ம கட்சிக்காரன் கூட இடுப்பு அளவுக்கு குனிஞ்சு கும்பிடணும். வந்த வேலை முடிஞ்சது போல இருக்கு. इसका दिमाग बहुत तेज चलता है அமெரிக்கா கிளம்பிட்ட? மா ஏமா அவன் ஊருக்கு கிளம்புற நேரத்துல अब இந்த ஓட் அவன் போடாம போனானா அவன் கம்பெனிலே மரியாதை இருக்கு. हाँ, गाली मोड़ இந்த मारा ஒரே था। காரணத்துக்காக எவ்வளவு பெரிய டிராமா, எவ்வளவு பிளான். இருந்த கொஞ்ச நேரத்துல பத்தி எரிய போற தீபாவளியை பார்த்துட்டு போ. वही வாங்க. ம் और ये लड़की तो सिर्फ चिपक ओ गई है यार, जहाँ जाना ये जब क्या से ये आया क्या है। हो रहा है इनकी गाड़ी को ये जाएगा भी कि नहीं? ओ ओ यार भाई उस बच्चे को दिखा रहा है अरे साफ देखना சுந்தர் மாமா வந்துட்டீங்களா? மாமா இது சரி பண்றேன்னு சொன்னல. சரி பண்றேம்மா, சரி பண்றேன். அக்கா நான் சொன்னல மாமா இது சரி பண்ணுவாருன்னு. ஆமாமா. எப்ப மாமா சரி பண்ணுவ? இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் மாமா சரி பண்றேன். சரியா? कैसे ये अरे क्या मेकअप है या फिर मेकअप ही है वो ऑब्वियसली நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். நீ 2nd ஸ்டாண்டர்ட். அந்த பொண்ணோட முகந்தாம இப்ப நம்ம தமிழ்நாட்டோட. உன் புள்ள உடம்புல ஒரு சின்ன நெருப்பு பட்டா நீ எப்படி துடிப்ப? இவளை பெத்தவனே 3 பேர் உடம்புல பெட்ரோல் ஊத்திட்டு அவனும் பத்த வச்சுக்கிட்டாமா. फिर आपको कैसा लगा भाई? மா, அந்த நெருப்பு கொண்டு போய் அந்த சின்ன உடம்புல வைக்கும் போது அந்த பெத்தவனோட மனசு எப்படி துடிச்சிருக்கும்? इससे शर्मनाक चीज क्या हो सकती है? அவனை 10 வட்டிக்கு கடன் வாங்கி வச்சது யாருமா? खुशी ने थोड़ी किया होगा ये कहीं ना कहीं। ஆமா.
இந்த பெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேஷன்ஸ் இல்லாமா, अभी से और Over ऐसे लोगों से department. मिलाएगा। இவரு அம்மா அப்பாவோட சேர்ந்து வீட்டுல மொத்தம் 6 பேர். அந்த 6 பேருக்கு இவர் ஒருத்தர் சம்பாத்தியம் தான். ஓவர் டைம் வேலை, லீவ் நாள்ல வேலைன்னு உழைச்சவரு இப்ப 4 மாசமா படுத்த படுக்கையா இருக்காரு. ஒண்ணு இல்ல, சைக்கிள்ல போகும்போது கவர்மெண்ட் பஸ் மோதிருச்சு. பஸ் தொழிலாளிங்க மேல இருந்த கோவத்துல தகுதியே இல்லாதவன் கையில பஸ் கீயை கொடுத்து ஓட்ட சொன்னதுனால இவரோட 2 காலும் போச்சு. अरे यार, उसके पैर में போக்குவரத்து துறை. மின்னல் வேக ரயில், மின்சார வேக விமானம்னு சின்ன சின்ன நாடெல்லாம் முன்னேறும் போது மழையில அருந்து விழுந்த கரண்ட் கம்பியை பிடிச்சு 3 குழந்தைங்க செத்து போச்சு. அவங்கள காப்பாத்த போன இந்த தினக்கூலியோட கை 2 போச்சு. वही மின்சாரத்துறை கேவலம் கொசு கடிச்சு ஒரே மாசத்துல 87 பேர் செத்து போன கொடுமை எங்கேயாவது நடக்குமா? सोचो इतने डेंगू basic fever. लोग इतनी बड़ी जिम्मेदारी ले सकते हैं जो नेता Yeah. बैठा ही है उस काम இன்னொரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இது பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம்னு இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா இந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட இந்த திமிர அடக்கணும்னு தான் அப்படிதான் பண்ண. திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். That's all. I don't care about anyone. वही यार। முன்னாள் முதல்வர் திரு மாசிலாமணிக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அவருடைய பதவியேற்பு ஆளுநரால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில இடங்களில் கலவரங்கள் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. कितने घटिया लोग हैं अपनी बातों में सोचो। और ऐसे शो कर पा रहे कि ये तो भाई आम जनता है। What is your problem? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. காலையில ரிசர்வ் போலீஸ் வந்துரும், அதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டணும். 12 மணி நேரமா தேடிட்டு இருக்கீங்க, ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியல. மாஸ்டர் என்ன கேள்வி எங்க இருக்கான்னு. तुम आने के पहले भी செக்யூரிட்டி ஓகே ஓகே முடி. மெயின் கேட் செக்யூரிட்டி. ओ भाई उनके घर के அங்க என்ன बाहर பிரச்சனை? கூட யாராவது வந்திருக்காங்களா? உள்ள அனுப்பு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க 18 பேர் இருக்கோம், கீழே 20 பேர் இருக்காங்க. எல்லாரையும் இங்க வர சொல்லு. நம்ம வக்கீலுக்கு போன் போடு. ओ भाई इतने लोग उसको एक बंदे से அந்த சுந்தர் பையன் நம்ம கட்சி ஆபீஸ்ல தான் இருக்கான். உள்ள வந்துகிட்டு இருக்கான். இங்க வச்சு அவனை போட்டா லீகலா பிரச்சனை வருமா? கட்சி ஆஃபீஸ்லயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் பொறுங்க. சீனியர் லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு உடனே கூப்பிடுறேன். अरे इसको कुछ कोई नहीं बता रहा। भाई साहब वाओ नाइस यार। सीरियसली अब देखते हैं कि कैसे डील करते हैं। लेकिन यार जो तेलापति विजय मिस्टर सुंदर दिखाए गए वो बहुत डाउन टू अर्थ बंदे हैं, जो दूसरों के लिए चीजें सोचते हैं। यार सोचो उनके पास 1800 करोड़ का बिजनेस है उनका। हाँ, वो छोड़ के यहाँ पे 15 दिन तो हो ही गया वही वही कि यहाँ पे मतलब उन्होंने देखा कोई दिक्कत है, उस मसले को सॉल्व कराने के लिए फाइट करें लोगों को। वही। और अब देखते हैं कि अगले पार्ट में क्या होगा और कैसे वो करते हैं। और जिसका वो फेस बेचारे का जल गया था उसको भी वो हेल्प कर रहे हैं, उस जैसे बहुत लोगों को वो हेल्प कर रहे हैं। तो गाइस यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। तब तक हम नेक्स्ट वीडियो के साथ आते हैं। बाय।